எப்போவுமே பிரியாணியா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் சோறு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு அடிகனமான சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வதங்க விட்டாச்சு. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா 2 தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வந்து பிரியாணி அளவுக்கு போடணும்னு தேவையில்லை, அதை விட கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லியும் புதினாவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 4 டம்ளர் அரிசி போட்டேன். அதுக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு நான் 3 டம்ளர் தேங்காய் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து தேங்காய் பாலே ஃபுல்லாக ஊற்றணுனாலும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணியும் சாப்பாடும் ஒரே அளவு வர்றப்போ அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். எப்போவுமே பிரியாணிக்கு இதையே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து சோறு குலையாமல் நல்லா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.